பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மை நம்ம கிட்ட இருந்தா ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டியதில்லை. ஆசீர்வாதம் எப்படி வரும்? நம்மளை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா உண்மையை சொன்னாங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் அவளை தேடி வந்தது. சொல்லுங்க பார்க்கலாம் யாருன்னு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாமே. சாரி பார்த்துக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க. ஒரு குடை எண்ணெய் இல்லாமல் மொத்த அடியார் வீட்டுல வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வேதத்தை படிக்கிறவங்கன்னா இல்ல நேரில் 4 மணி நேரத்துல முடிச்சிருவாம்மா. ஏதை சொல்ல வரேன்னா, பாருங்க, என்னுடைய கணவர் இறந்துட்டாரு. கடன் கொடுத்தவங்க 2 பிள்ளைகள் 2 குமாரரையும் அடிமை கொள்ள வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் 2 பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? அடிமை கொள்ள வந்துட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, உடனே அவர் கேட்கிறாரு, என்னம்மா இருக்குது உன் கையில? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடி எண்ணெயே இல்லாமல் வாசிக்கலாமா? 2 வசனம் சொல்லுமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் பாருங்கம்மா. 2 ராஜாக்கள் 4:2 வாசிப்போம். ஃபர்ஸ்ட் 2 வாசிங்கம்மா. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தார்கள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். கைகளை தட்டுவோமே, புரிஞ்சுவோ, கை தட்டலாமே. கை நம்ம எல்லாம் ஏசப்பா நல்லா கை அடியார் வீட்டுல ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இங்க நீதிமொழி சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நீ தேவனுக்கு உண்மையா வாழ்ந்துட்டேனா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அப்பா எனக்கு இது இல்ல, எனக்கு அது இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, காசுல நம்ம கேட்க தேவையில்ல, எல்லாம் நம்மளுக்கு தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா சொன்ன வார்த்தை பாருங்க, ஒரு குடை எண்ணெயே அல்லாமல் ஒரு அடியார் வீட்டுல வேறு ஒன்றும் இல்லை. கீழே வாசிங்க அதை. அப்பொழுது அவன் போய், உன்னுடைய அயல் வீட்டார்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறு பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடைய உள்ள நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிரந்தர ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவடத்தில் கொடுக்க அவள் அவைகளை பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடன்களை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கைகளை தட்டுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் உங்க அஜார் வீட்டுல இல்ல ஒண்ணுமே இல்ல, வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்க. அந்த எண்ணெயை ஊத்த அந்த எண்ணெய்னாச்சு வந்துட்டே இருந்துதான். அல்லேலூயா. வேற பாத்திரம் கொண்டு வான போது என்ன நின்னுச்சு? அல்லல்ல குறையாத ஆசீர்வாதத்தை 2025 பாப்பீங்க. தேவனுக்கு உண்மையா வாழும்போது அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற உண்மை, அவர் விரும்புகிற நேர்மை, அவர் எதெல்லாம் விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நம்ம ஏசப்பா உண்மை போல என்ன மாற்றுங்க. நீ விரும்புகிற பரிசுத்த என் வாழ்க்கையில் இருக்கணும்ப்பா. சின்ன சின்ன விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எது சொன்னாலும் ஆண்டவரை பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது உங்க வீட்டுல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாங்க, இந்த கடன்
உன் கடனை தீர்த்து மீட்டதை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா.